பழங்கால வேதங்களுக்கும் இப்ப இருக்கிற நவீன அறிவியலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? வாங்க இன்னைக்கு நாம குரான்ல சொல்லப்பட்ட சில விஷயங்கள் எப்படி லேட்டஸ்ட் சயின்ஸ் கண்டுபிடிப்புகளோட ஒத்து போகுதுன்னு மூல ஆதாரம் சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு புத்தகத்தால இன்னைக்கு நாம கண்டுபிடிக்கிற அறிவியல் உண்மைகளை விவரிக்க முடியுமா? வாங்க இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்கள்ல ஒன்னான அது எப்படி உருவாச்சுங்கிறத பத்தி மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போ இருக்கிற சயின்ஸ் படி இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? எல்லாருக்கும் தெரிஞ்ச பிக் பேங் தியரி படி இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு காலத்துல ரொம்ப சின்ன அடர்த்தியான ஒரு புள்ளியா இருந்துச்சாம். அப்புறம் ஒரு பெரிய வெடிப்புக்கு அப்புறம் தான் அது இப்படி விரிவடைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுக்கு சம்பந்தமா மூல ஆதாரம் சொல்ற குரான் வசனத்தை பாருங்க. வானங்களும் பூமியும் முதல்ல ரத்கான் அப்படிங்கிற ஒரே பொருளா இருந்து அதுக்கப்புறம் தான் பிரிக்கப்பட்டுச்சுன்னு இது சொல்லுது. இதுல ரத்கான்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். மூல ஆதாரத்தின்படி இந்த அரபி வார்த்தைக்கு ஒன்னா தெக்கப்பட்ட ஒரு பொருள் இல்லனா ஒரே ஒரு இணைஞ்ச நிறை அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தை தான் பெருவெடிப்பு கோட்பாட்டோட ஒப்பிடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. பிரபஞ்சம் உருவானதுக்கு அடுத்து அதோட விரிவாக்கத்தை பத்தி பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமா, 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம பிரபஞ்சம் அப்படியே நிலையா இருக்குன்னு தான் நம்பினாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அது தொடர்ந்து விரிவடைஞ்சிட்டே இருக்குன்னு அறிவியல் உலகம் கண்டுபிடிச்சது. இந்த அறிவியல் உண்மைக்கு ஈடா மூல ஆதாரம் இந்த வசனத்தை தான் காட்டுது. இதுல நிச்சயமா நாம அதை விரிவுபடுத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வானத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, பிரம்மாண்டமான பிரபஞ்சத்திலிருந்து இப்ப நம்ம சொந்த கிரகமான பூமிக்கு வருவோம். பூமியோட மையம் தொடங்கி வானம் வரைக்கும் இருக்கிற சில ரகசியங்களை பத்தி மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ற இரும்பு எங்கிருந்து வந்துச்சுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இரும்பு பூமியில இயற்கையா உருவாகல. அது சூப்பர் நோவான்னு சொல்ற நட்சத்திர வெடிப்புகள்ல உருவாகி விண்கற்கள் மூலமா நம்ம பூமிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த அறிவியல் உண்மையோட மூல ஆதாரம் இந்த குரான் வசனத்தை ஒப்பிடுது. இதுல இரும்பை நாமே இறக்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க அன்சல்னாங்கிற அரபி வார்த்தை கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இதோட அர்த்தம் நாமே இறக்கினோம். இந்த வார்த்தை இரும்பு பூமியிலிருந்து வரல, அது மேல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு மூல ஆதாரம் வாதிடுது. அடுத்து மலைகள். சயின்ஸ் படி மலைகளுக்கு பூமிக்கு அடியில ஆழமான வேர்கள் இருக்கு. அதுதான் பூமியோட மேலோட்ட நிலைநிறுத்துது. இத குரான்ல இருக்கிற ஒரு ஓமையோட மூல ஆதாரம் ஒப்பிடுது. அதாவது மலைகளை முளைகள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. எப்படி ஒரு டென்ட்டை நிக்க வைக்கிற ஆணிக்கு பூமிக்குள்ள ஒரு பகுதி இருக்குமோ அதே மாதிரி மலைகளுக்கும் வேர்கள் இருக்குங்கிறத இது குறிக்குதுன்னு ஆதாரம் சொல்லுதுன்னு. சரி, இப்ப கடலுக்குள்ள போலாம். ரெண்டு வேற வேற கடல் ஒன்னா சேரும்போது என்ன ஆகும்? ஜிப்ரால்டர் ஜலசந்தி மாதிரி இடங்கள்ல அந்த ரெண்டு தண்ணியும் டக்குன்னு கலந்துடாம அதுக்கு நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு தடை இருக்கிறத கடலாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி மூல ஆதாரம் குறிப்பிடுற இந்த வசனத்துல ரெண்டு கடல்களுக்கு நடுவுல பெர்சக் அப்படின்னு ஒரு தடை இருக்கு. அது அந்த கடல்கள் தாண்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மள சுத்தி இருக்கிற வளிமண்டலம் வெறும் காத்து மட்டும் அல்ல, அது சூரியன்லேருந்து வர்ற ஆபத்தான கதிர்வீழ்ச்சை அப்புறம் விண்கற்கள்லேருந்து நம்மளை காப்பாத்துற ஒரு பாதுகாக்கப்பட்ட கூரை மாதிரி செயல்படுது. இந்த அறிவியல் உண்மையோட இந்த வசனம் ஒத்து போகுதுன்னு ஆதாரம் சொல்லுது. இதுல வானம் ஒரு பாதுகாக்கப்பட்ட கூரைன்னு ரொம்ப தெளிவா வர்ணிக்கப்பட்டிருக்கு. பிரபஞ்சம், பூமி இதெல்லாம் தாண்டி இப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அதிசயங்களை பத்தி மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அம்மா வயித்துல கரு எப்படி வளருதுங்கிறத குரான் சில ஸ்டேஜஸா விவரிக்குதுன்னு மூல ஆதாரம் சொல்லுது. முதல்ல நுத்ஃபா, அதாவது ஒரு துளி திரவம். அப்புறம் அலக்கா, ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஓட்டிட்டு இருக்கிற நிலை. அதுக்கப்புறம் முத்கா, அதாவது மென்னு துப்புன மாதிரி ஒரு தசை பிண்டம். கடைசியா எலும்புகள் உருவாகி அதுக்கு மேல சதை போர்த்தப்படுது. இதுல அலக்காங்கிற வார்த்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. அதுக்கு அட்டைப்பூச்சி இல்லைன்னா தொங்கிட்டு இருக்கிற ஒரு பொருள்னு அர்த்தம். சயின்ஸ் படி பார்த்தா ஆரம்ப கட்டத்துல கரு தாயோட கருப்பையில ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிட்டு தான் ஊட்டச்சத்தை எடுக்குது. இந்த ஒற்றுமையை தான் மூலாதாரம் இங்க சுட்டி காட்டுது. இப்போ நம்மளோட ஒரு தனிப்பட்ட அடையாளம், கைரேகை. ஒவ்வொருத்தரோட கைரேகையும் யுனிக். அது வேற யாருக்கும் இருக்காதுங்கிறத சயின்ஸ் 19ஆம் நூற்றாண்டுல தான் ஒரு அடையாள முறையா ஏத்துக்கிட்டது. இதுக்கு மூல ஆதாரம் இந்த குரான் வசனத்தை தான் காட்டுது. மனுஷன் இறந்த பிறகு அவனை மறுபடியும் உயிர்ப்பிக்கும் போது அவனோட நுனி விரல்களை கூட சரி செய்ய முடியும்னு இது சொல்லுது. இது நம்மளோட தனிப்பட்ட அடையாளமான கைரேகையை குறிக்குதுன்னு ஆதாரம் வாதிடுது. இவ்வளவு விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் நாம இப்போ ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு கடைசி கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். சரி, நாம பார்த்த இந்த மூல ஆதாரத்தோட முக்கியமான வாதம் என்னன்னா,
இந்த வசனங்கள்லாம் தெய்வீக தோற்றத்துக்கான அத்தாட்சிகள் அல்லது சயின்ஸ். ஏன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறிவியல் உண்மைகளெல்லாம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது அவங்க வாதம். அதே நேரத்துல குரான் ஒரு சயின்ஸ் புக் கிடையாது, அது ஒரு வழிகாட்டி நூல்தானோ அந்த ஆதாரம் தெளிவா சொல்லுது. அப்போ இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. பழங்கால நம்பிக்கையும் நவீன அறிவியலும் ஒரே விஷயத்தை பத்தி பேசுற மாதிரி தெரியும் போது அதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?